தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரை புகழ்ந்து போற்றும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலைகளில் 18வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 18. நாம் அமைதியாயிருந்து நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். நமது பாவங்களை மன்னிக்கவும் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து தம்முடைய மீட்பை அள்ளவும் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தள்வாராக. ஆமேன். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 23 முடிய. யோவான் 20 வசனங்கள் 19 துவங்கி. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் அருட்பணி வெளிப்பாடாகிய கிறிஸ்துவின் அழைப்பு என்ற பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். அருட்பணி வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு என்ற தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருட்பணி என்பது எல்லா காலகட்டங்களிலும் மிக மிக அவசியமானது. அருட்பணி கடவுளிடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் கடவுள் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையும் அதுதான். த கிரேட் கமிஷன் என்று அழைப்பார்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே அருட்பணி என்பது கடவுளுடைய திருப்பணி. இந்த திருப்பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையாக, தனிப்பட்ட அன்பர்களாக, குடும்பங்களாக இந்த அருட்பணியிலே நம்மை இணைத்து கொண்டு ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்வின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் நற்செய்தியின் வழியாகவும் நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். ஆகவே நற்செய்தி என்பது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிக சிறப்பான ஒன்று. ஆக அந்த அடிப்படையிலே சர்ச் cannot exist without mission என்று சொல்லுகின்றார். ஆகவே திருச்சபை இருக்க வேண்டுமென்றால் அது நற்செய்தியின் மூலமாகவே தான் அது தொடர்ந்து தம்முடைய திருப்பணியை செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக சிறப்பு. ஆகவே இந்த கொரோனா 2ஆம் அலை மிக வேகமாகவும் தீவிரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இது ஒரு விதமான பயத்தையும் குழப்பத்தையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளையும் நமக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சூழலும் ஓரளவுக்கு இப்படி இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொன்று அவர்கள் ஆண்டவரை அடக்கம் செய்த பிற்பாடு சீடர்கள் பயந்து நடுங்கி ஓர் அறையிலே தங்களை ஒளித்து கொண்டிருந்த சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே சமாதானத்தையும் ஆற்றலையும்
அதே நேரத்திலே வாழ்வையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய சூழ்நிலையிலே கடவுள் நமது நோய்கள், நமக்கு எதிராக வருகின்ற தீய சக்திகள், இன்னும் பல்வேறு விதமான வாழ்வின் போராட்டங்கள் இவற்றையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக இன்றியமையாதது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதிகள், ஒன்று எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25வது வாக்கியம் துவங்கி 31ஆம் வாக்கியம் வரை, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை, அதே போன்று யோவான் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23வது வாக்கியம் வரை நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையிலே சுருக்கமாக இந்த பகுதிகளை தியானிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அதில் பழைய ஏற்பாட்டு பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி நாம் பார்க்கின்ற இந்த பகுதி மிக மிக இன்றியமையாத ஒரு பகுதி. குறிப்பாக இஸ்ரவேலிலே தேவாலயம் அழிக்கப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த சூழலை முன்வைத்து இங்கே தீர்க்கர் இங்கே எழுதுகின்றார். ஆகவே யூதேயாவிலே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது, சமாதானமற்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அநேகர் பாபிலோனியாவுக்கு சிறை பிடித்து செல்லப்பட்டனர். அப்படி சென்றவர்களிலே ஒருவர் எசேக்கியாவும். ஆகவே அந்த சூழ்நிலையிலே தம்முடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல், தம்முடைய உறுதியை விட்டுவிடாமல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு இங்கே எசேக்கியா தீர்க்கர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும் விதத்திலே அல்லது துளிர்க்கும் விதத்திலே இங்கே எசேக்கியேல் மிக சிறப்பாக இந்த பகுதியை சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பாபிலோனிய சிறையிருப்புக்கு காரணம், அன்றைக்கு இஸ்ரவேலிலே இருந்த தலைவர்கள் சரியாக தம்முடைய மக்களை நடத்தவில்லை, அல்லது கடவுளுக்கு பயந்து அவர்கள் வாழவில்லை. மக்களை அடக்கி, மக்களை ஒடுக்கி, அவர்களுடைய வாழ்விலே பெரிய குழப்பங்களை உண்டாக்கினார்கள். ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாட்டிலே எழுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே குறிப்பாக இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தம் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாருமான நாளிலே அவர்களை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்ல விழைகின்ற ஒரு காரியம் 25வது வாக்கியம், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து என்று சொல்லுகின்றார். ஆகவே இது சமாதானத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு பகுதி. என்னுடைய மக்களோடு நான் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன். ஆகவே துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் என்று சொல்லுகின்றார். இதனுடைய பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது, சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகின்ற எதிரி நாடுகளை துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லி
எசேக்கியேல் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர்களால் நாட்டிலே சமாதான குலைச்சல் உண்டானது, துன்பங்கள் பெருகியது, குழப்பம் உண்டானது, மக்கள் அச்சத்திலும் பீதியிலும் வாழ்கின்ற ஒரு நிலை உருவானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், எதிரிகள் நாடுகளிலிருந்து அவர்களுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன். ஆகவே அவர்கள் வனாந்திரங்களில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் என்று சொல்லுகின்றார். இதனுடைய பொருள், அங்கே அவர்கள் மீண்டுமாக ஒரு நன்னிலைக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு வருவார். அப்பொழுது எதிரிகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்திலே கடவுளுடைய பாதுகாப்பு பராமரிப்பு அவர்களுக்கு இருக்கும் என்பதை மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, அதோடு மட்டுமல்லாது 26வது வாக்கியத்திலே சொல்லுகின்றார், அதாவது ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி அவர்கள் சுகமாக தங்கியிருப்பார்கள் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாது பாபிலோனிய சிறையிருப்பிலே இருக்கின்ற அவர்களுக்கு அவர்கள் அடிமைதனத்தின் நுகத்தின் கயிறுகளை நான் கட்டவிழ்த்து அவர்களை நான் விடுதலை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே நான் விடுதலை செய்கின்ற அந்த நாளிலே அவர்கள் என்னை கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்பதை மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள், நோய்கள், போராட்டங்கள், இவை அனைத்திற்கும் பல காரணங்கள் உண்டு. ஆகவே நாம் ஆண்டவரோடு சரியான உறவில் இல்லாத நிலை, அதே நேரத்திலே ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழல், ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு கிறிஸ்தவமும் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட துன்பங்களை அனுமதிக்கின்றார். இதற்கு அடிப்படை காரணம் மக்கள் ஆண்டவரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தான் ஆண்டவர் இங்கே இவற்றை அனுமதிக்கின்றார். ஆகவே 29வது வாக்கியத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன், அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி பிரஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே முற்றிலுமான ஒரு விடுதலை வாழ்வை, சமாதான வாழ்வை, ஒரு சுக வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை நான் அவர்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் தீர்க்கர் மூலமாக அவர்களுக்கு வாக்களிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்று இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை அடங்கிய வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் என்று சொல்லி சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நாம் ஆண்டவரை ருசி பார்க்க வேண்டுமென்றால் நாம் இப்படிப்பட்ட சரீரத்திலே ஏற்படுகின்ற போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் நாம் ஒழித்துவிட்டு திருவசனமாக்கிய கலங்கமில்லாத ஞானப்பாலை நாம் குடிப்பதற்கு எப்பொழுதும் ஆர்வம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு நற்செய்தி மிக மிக அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. அதில் 5வது வாக்கியத்தில் இப்படி சொல்லுகின்றார், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே
அன்புக்குரிய இறைமக்களே, ஆண்டவருக்குள்ளாக நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அதிகமாக விரும்புகின்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைத்து, நம்பிக்கையை வைத்து, அவரை நம்முடைய வாழ்வின் மூளைக்கல்லாக வைத்து நாம் கட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பானது. ஆகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்பின் அடிப்படையிலே அருட்பணி வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு. ஒருவேளை அதை சுருக்கமாக புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே சொல்வோம் என்றால், கிறிஸ்து தம்முடைய அருட்பணியை நாம் செய்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளவும், ஆண்டவருடைய திருவசனங்களை கற்று தேர்ந்து, அதே நேரத்திலே ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை நாம் உலகமெங்கிலும் பறைசாற்றவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிலைமையை கடவுள் நம்மீது வைத்திருக்கின்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் எப்பொழுதும் பெற்றவர்களாக, ஆண்டவருடைய திருப்பெயருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய பணிகளிலே ஆண்டவரை நாம் வெளிப்படுத்தவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு உலகம் பல்வேறு நிலைகளிலே கடவுளிடத்திலிருந்து, பக்தியிலிருந்து, விசுவாசத்திலிருந்து தம்மை பிரித்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே அது அழிவின் பாதைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அழிவின் பாதைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும், அதே நேரத்திலே ஆண்டவருடைய அருளை இந்த உலகுக்கு நாம் எடுத்து சொல்லவும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய சமாதானம், அவருடைய நீதி, அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய பாதுகாக்கும் தன்மை, இதையெல்லாம் இந்த உலகத்திலே நாம் எடுத்து சொல்லி மக்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நாம் கூட்டி சேர்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக சிறப்பு. அதுதான் இங்கே 10வது வசனத்திலே சொல்லுகின்றார்: முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய நீதி நியாயங்களை உணர்கின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்வின் வழியாக ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுவார், ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவார், ஆண்டவருடைய அருட்பணி எல்லா இடங்களிலும் பரவும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்ற அந்த சிறப்பான பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அதே போன்று இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி, இதுவும் மிக மிக சிறப்பான ஒரு பகுதி என்பதை நாம் உணர்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது தனக்கென்று சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பயிற்றுவித்தார். அவர்களுக்கு பல நேரங்களிலே துணையாயிருந்து, குறிப்பாக மக்களுக்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்களிலே எப்படி தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். ஆகவே இப்படி கற்றுக் கொடுத்த போது ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆகவே ஆண்டவருடைய மரணத்திற்கு பிற்பாடு
மூன்றாவது நாள் உயிரோடு எழுவேன் என்று சொன்னார். பல நேரங்களிலே சீடர்கள் அந்த உயிர்த்தெழுவேன் என்ற வார்த்தையை நம்ப முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு பயமும் அச்சமும் பீதியும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. வீடுகளிலே தங்களை அடைத்து கொண்டார்கள். ஆகவே ஓரிடத்திலே அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் 19வது வாக்கியத்திலே பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, பயம் நிறைந்த சூழ்நிலையிலே, தங்களை பூட்டிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்கள் நடுவே வந்து நின்றார். அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைக்கும் பயங்களும் அச்சங்களும் பீதிகளும் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே கடவுள் நம்முடைய வாழ்வின் மையத்திலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. ஆகவே அந்த அடிப்படையிலே ஆண்டவர் அவர்களை மீண்டுமாக நற்செய்திக்கு தகுதிப்படுத்தி அவர்களை அனுப்புகின்றார். அதில் சொல்லுகின்ற பொழுது, அதாவது 21வது வாக்கியம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார். ஏனென்றால் பரிசுத்த ஆவி வருகின்ற பொழுது அவர்கள் பலனை, புது ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல, இந்த இடத்திலே ஆண்டவர் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு ஊதி அவர்களை பலப்படுத்தி அவர்களை அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றார். அந்த அதிகாரம் என்னவென்றால் 23வது வாக்கியம், பாவங்களை மன்னிப்பதற்கு, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொன்னார். ஆகவே இந்த மன்னிக்கின்ற அதிகாரத்தை கடவுள் தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றதை பார்க்கின்றோம். மன்னிப்பு என்பது தவறு செய்தவர்களுக்கு கொடுக்கின்ற ஒன்று. ஆகவே இந்த உலகம் தவறிலே இருக்கிறது. தவற்றை சுட்டிக்காட்டுவது மட்டும் நம்முடைய கடமை அல்ல. அதே நேரத்தில் தவறுகளை செய்கின்றவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்வதும், அதே நேரத்தில் நம்முடைய தவறுகளை நாம் எண்ணி பார்ப்பதும் மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே தம்முடைய சீடர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகின்றார். ஆகவே ஆண்டவருடைய நோக்கம் நற்செய்தியை அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த செய்தியை இந்த உலகம் முழுவதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே சொல்லுகின்றார். என்ன, ஆண்டவரால் மட்டுமே சமாதானத்தை கொடுக்க முடியும், ஆண்டவரால் மட்டுமே மீட்பை கொடுக்க முடியும், ஆண்டவரால் மட்டுமே நல்வாழ்வை கொடுக்க முடியும். அதே போன்று ஆண்டவரால் மட்டுமே நம்மை நல்வழியிலே நடத்த முடியும். ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நம்முடைய வாழ்விலே ஏற்று தீமைகளினின்றும் சாபங்களினின்றும் வேறுபாடுகளினின்றும் நம்மை காத்து கொள்ளவும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படைகளிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். அருட்பணி வெளிப்பாடு அடைய நாம் நம்மை அர்ப்பணித்து கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் சாட்சியாக அறிவிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த ஒரு உணர்வை பெற்றவர்களாக ஆண்டவருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி காப்பாராக. ஆமேன்.
அன்புக்குரிய இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். இந்த சிஎம்சி மருத்துவம் படிப்பதற்கான ஒரு அறிவிப்பை நமது பேராயம் வெளியிட்டு இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். குறிப்பாக கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஸ்பான்சர்ஷிப் வெள்ளூர். ஆகவே இதற்கு விண்ணப்பம் செய்கிறவர்கள் இந்த சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனையிலே இதற்கான அந்த விண்ணப்ப படிவங்களை பெற்று நீங்கள் விண்ணப்பம் செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இது மே மாதம் 10ஆம் தேதி முதல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் ஜூன் 21ஆம் தேதி அதை பூர்த்தி செய்து அதை கொடுக்க கடைசி நாள் என்பதையும் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற பிள்ளைகள் ஆயர் கடிதத்தோடு இந்த சிஎம்சி ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வாரம் பிறந்தநாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக்க வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். அவர்கள் பெயர்களை நான் வாசிக்கிறேன். பிறந்த நாள் காணும் அன்பர்கள் 9th May செல்வன் ஜே ஜென்சன் மேத்யூ, சன் ஆஃப் மிஸ்டர் இ ஐசக் செல்வகுமார், திரு எஸ் லாசர் ஞானராஜ், திரு டி அருள் மோகன், செல்வி எம் கிரேசி ஜெபரானி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே மோகன்ராஜ். 10th May திருமதி பிஎன் உஷா குமாரி ஜார்ஜ், திருமதி ஜே கிளாடிஸ் எஸ்தர் ஜோதி டேவிட், திருமதி பர்சி ஜெயக்குமார், திருமதி ஸ்டெஃபி ஜாஸ்மின் ராஜேஷ், திரு டி ஷெல்டன், ரெவரண்ட் டி மோகன்ராஜ். 11th May திரு இ செக்கி, செல்வி சி பிரிசில்லா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி சார்ல்ஸ். 12th May திருமதி செல்வராணி ஆல்பர்ட், செல்வன் ஜே பிரவீன், சன் ஆஃப் மிஸ்டர் PH ஜெயச்சந்திரன், திரு வி அசரியா. 13th May செல்வன் பி ஜேசன் ஆப்ரகாம், சன் ஆஃப் மிஸ்டர் வி பாண்டியன், செல்வன் பி கெவின் ஜான் பால், சன் ஆஃப் மிஸ்டர் பி பால் டேனியல் டேவிட்சன், திரு ஜி செல்வராஜ். 14th May திருமதி பி கனகம்மா ராஜேந்திரன், திருமதி எஸ்தர் சுரேஷ்குமார், திருமதி வசந்தி கருணாகரன். 15th May திருமதி தாரா ரோஸ்லின் மாணிக்கம், திருமதி லாரன்ஸ் சந்திரா லாரன்ஸ். திருமண நாள் காணும் தம்பதிகள் 9th May திரு கே ஜெயக்குமார் அண்ட் திருமதி ஜெசி மேரிபா. 10th May திரு டி ஜெபன் ஞானாயுதம், திருமதி திருமதி ஜூலியட் கிறிஸ்டல்லா. 13th May திரு சாம்சன் ஆபிரகாம் ராஜ்குமார் அண்ட் திருமதி கே ஷீபா. 15th May திரு ஆர் ஸ்டாலின் அண்ட் திருமதி பிரேமலதா, திரு பி விமலன் விஜயகுமார், திருமதி W வனிதா.
திரு ஆர்ஜி சுந்தர் சிங் அண்ட் திருமதி வி ஜான்சி. இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் அவர்களோடு இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். நமது ஆலயத்திலே விடுமுறை வேதாகம பள்ளி வருகின்ற 10ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். அதில் குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே இதை நாம் ஆன்லைன் வழியாக நடத்தவிருக்கிறோம். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தவும் ஆண்டவருடைய திருவசனங்களிலே அவர்களை நாம் உறுதிப்படுத்தவும் திருமறை கதைகள், பாடல்கள், இன்னும் ஆண்டவர் அந்த நடனங்கள் இவற்றின் வாயிலாக நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பவும் இதை நாம் ஆன்லைன் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இதற்கு உற்சாகமாக அனுப்பி வைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆன்லைனிலே அவர்கள் பங்கு பெற்று தொடர்ந்து இந்த விபிஎஸ்ஐ சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே இதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற விபிஎஸ் இயக்குனர் திருமதி கிரேனா அன்பரோஸ் அவர்களையும் அவர்களோடு இணைந்து இந்த விபிஎஸ்ஐ நடத்துகின்ற ஆசிரியர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடவுள் அவர்களுக்கு பலன் தந்து ஞானத்தை தந்து இந்த கொரோனா காலங்களிலே இதை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்வாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தூய ஆவியானவர் ஆலயத்திற்காக, ஆலய குடும்பங்களுக்காக, இன்னும் ஆண்டவரே இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணும் அன்பர்கள், திருமண நாள் காணும் தம்பதிகள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளுடைய வாழ்வில் இம்மட்டும் ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருந்து பாராட்டி வருகின்ற அனைத்து ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய அருட்பிரசன்னம் உமது பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து அவர்களை கண்ணின் மணியைப் போல காத்து ஆசீர்வதித்து நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து உமது பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய அன்பின் சாட்சிகளாக நீர் ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அதே போன்று எங்கள் திருச்சபைக்காகவும் திருச்சபை குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் தந்து உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷித்த அருளையும் ஆசீர்வாதங்களையும் உமது பிள்ளைகளுக்கு நேர் நிறைவாய் கட்டளையிட்டாலும் அன்புள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்து உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் இருந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை தீண்டுமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். குறிப்பாக இந்த கால சூழ்நிலையிலே எங்கள் திருச்சபையோடும் திருச்சபை குடும்பங்களோடும் நீர் இருப்பதற்காக
உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷித்த கிருபைகளையும் நன்மைகளையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை நீர் கரம் பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் தூய ஆவியானவர் ஆலயத்திற்காக, ஆலய இறைமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுக வாழ்வையும் உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா 2ஆம் அலை மிக தீவிரமாக வேகமெடுத்து பரவிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலைகளிலே மக்கள் உள்ளங்களிலே ஏற்பட்டு இருக்கின்ற பயம், அதனால் ஆண்டவரே நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், குழப்பங்கள், வாழ்வின் ஆதாரங்கள் அழிந்து போகின்ற ஒரு சில சூழல்கள், இப்படி பல இன்னல்களுக்கு இந்த ஆண்டவரே இன்றைக்கு உலகம் உட்பட்டு இருக்கிறதை எண்ணி உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இவற்றினின்று எங்களை விடுவிக்கின்ற ஆண்டவர் நீர் ஒருவரே என்பதை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, நீரே இந்த அச்சங்களிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் இன்னும் ஆண்டவரே பயங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து உம்முடைய விடுதலையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். இந்த கொரோனாவை இயேசுவின் நாமத்தினாலே நீர் அகற்றி அப்புறப்படுத்தி உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அதே போன்று ஆண்டவரே, நோயாளிகள் ஆக்சிஜன் இன்றி இன்னும் ஆண்டவரே பல்வேறு விதமான இக்கட்டுகளையும் குறிப்பாக மரணத்தையும் கூட தழுவிக்கொண்டிருக்கின்ற சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துணையாயிருந்து நீர் ஆண்டவரே அவர்களை நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். அதே போன்று ஆண்டவரே, வாழ்வாதாரங்கள் அற்றுப்போன சூழ்நிலை, இன்னும் ஆண்டவரே பல்வேறு நிலைகளிலே சமாதானமற்று மக்கள் பயத்திலும் அச்சத்திலும் நடுக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நீரே ஆண்டவரே இந்த சூழலை மாற்றி உமது பிள்ளைகளுக்கு விடுதலையை தந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை தந்து உம்முடைய கிருபைகளை தந்து நன்மைகளை தந்து காத்துக்கொள்ளும். இதற்காக ஆண்டவரே தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகின்ற மத்திய மாநில அரசுகளுக்காக இன்னும் அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து மக்கள் மீது ஆண்டவரே கரிசனையை தந்து மக்களுக்காக இந்த ஆண்டவரே நற்பணிகளிலே தங்களை இணைத்து கொள்ள அல்லது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே மக்களை விடுவிப்பதற்கு, அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வரும்படியாகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே மருத்துவ மனைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வசதிகளின்றி பல்வேறு மக்கள் வாசல்களிலே அல்லது சாலைகளிலே தங்கியிருக்கின்ற ஒரு அவலத்தை நாங்கள் நாட்டிலே பார்க்கின்றோம். நீரே இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அதே போன்று மருத்துவர்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் அவர்களுக்கு தாரும். அதே போன்று மருத்துவ பணியாளர்கள் அத்துணை பேரையும் நீர் ஆசீர்வதியும். தூய்மை பணியாளர்களை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக காவல்துறையினரை ஆசீர்வதியும். எங்கள் அரசுகளை நீர் ஆசீர்வதியும். அதே போன்று இந்த ஆண்டவரே நீதித்துறையினரை நீர் ஆசீர்வதியும். இப்படி அனைவரும் ஒருமித்து இந்த பணிகளிலே தங்களை இணைத்து நல்வாழ்வை வாக்களிப்பதற்கு நீர் உறுதி செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கிருபையினால் எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும். விசேஷித்த நன்மைகளை தாரும். அன்புள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்கிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய
பணிகளோடும் திருச்சபையோடும் திருச்சபை திருப்பணிகளோடும் இன்றுமென்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே இருக்கிற இடங்களிலே இருந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.